உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் பொதுமக்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 2,18,576 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கியுள்ளது. உதகையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மலைவாழ் மக்கள் உள்ளிட்டோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சருக்கு மலைவாழ் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தனர். இந்த பொங்கல் பரிசாக முத்தமிழறிஞர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3000 கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏழை எளிய மக்களான எங்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த 3000 கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நன்றி. மிகவும் முதலமைச்சர் கொடுத்த இந்த பொங்கல் பரிசுக்கு ரொம்ப நன்றி. இந்த 3000 ரூபா பணமும் எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப தேவைக்கு உதவுது. ரொம்ப நன்றி சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு. நான் கரும்பும் மற்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் சாலையில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். பின்னர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, பழனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 727 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை அவர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி விவசாய கூட்டுறவு கடன் சங்கத்தில் வளாகத்தில் உள்ள நியாய விலைக்கடை, ஆலம்பூண்டி, சத்தியமங்கலம், செம்மேடு ஆகிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உள்ள நியாய விலைக்கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு 3075 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியுடன் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். 3000 ரூபாய் சமத்துவ பொங்கல் இந்த எனர்ஜி வேலையே இல்லாத ஜனம் கஷ்டப்படுற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஜனத்துக்கும் 3000 ரூபாய் கொடுத்து பெரும் உதவியாக இருந்திருக்குது. இந்த பொங்கல் கொண்டாட இந்த மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கு. இந்த 3000 ரூபாய் சர்க்கரை, அரிசி, கரும்பு இதெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாத இந்த நேரத்தில் எங்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை பொங்கல் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவதற்காக மு.க.ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு கொடுத்த இந்த தொகை எங்களுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது. ஏரி வேலை இல்லாத இந்த நேரத்தில் 3000 ரூபாய் கொடுத்து உதவிய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் பயனாளிகளுக்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன் பொங்கல் தொகுப்பு பரிசு தொகுப்பை வழங்கினார். நகர செயலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பொங்கல் பரிசு தொகுப்புகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். எனக்கு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, ரூபாய் 3000 கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, அரிசி, சக்கரை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றிங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் 3000 ரூபாய் பரிசு தொகுப்பாகவும் கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை இலவசமாக அளித்திருக்கிறார். அன்னாருடைய சேவை மக்களுக்கு தேவை என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மு.க.ஸ்டாலின் ஐயா ஒரு கரும்பு, புடவை, சர்க்கரை, அரிசி 3000 பணம் கொடுத்தாரு. அவருக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வேலூர் தொரப்பாடியில் உள்ள நியாய விலைக்கடையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கினார். வட்ட செயலாளர் தனசேகர், பகுதி செயலாளர் சுந்தர் விஜய் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.